ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்மட்டு சமையல். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான சத்தான ஒரு சக்கரவள்ளி கிழங்குடைய போண்டா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை, அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சுக்கு, ஏலக்காவை தட்டி அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கட் பண்ணி ஆவியில் வேக வச்சுருக்கேன். அதையுமே கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம நல்லா மசித்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மாவை கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் திக்காக பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் திக்காக மாவை கரைச்சிக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கையுமே நல்லா மசிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் எண்ணெயை காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியதான். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நேரடியாக அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டோம். இது மாதிரி செய்யும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிராமத்துலலாம் அந்த நாளில் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும். நாங்கள் சின்ன வயசுலலாம் கடைங்கள்லாம் சக்கரவள்ளி கிழங்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த நாளில் நெல், பருத்தி, கருப்பட்டி இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு மாற்றாக சக்கரவள்ளி கிழங்கு, பலாக்கொட்டை, மொச்சை இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அது பண்டமாற்று முறை மாதிரி இதை கொடுத்து அதை வாங்கிறது. அந்த நாளையில் அப்படிலாம் நாங்கள் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்குலாம் வசதி இருக்காதுல்ல. அப்போ சாப்பாட்டுக்கு மதிய டைமில் அந்த மாதிரி கிழங்குலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கூட பசி அரிப்பாங்க. இப்போல்லாம் ஈஸியாக எந்த நாளும் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்குது. அப்போல்லாம் ஒரு 3 மாதம் குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் கிடைக்கும். தையிலேருந்து ஒரு பங்குனி, சித்திரை வரைக்கும் தான் கிடைக்கும். இப்போ எல்லா டைமுமே கிடைக்குது. அதனால் நம்ம இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி எல்லாருமே சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.